திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அரிவாளை கையில் எடுத்து தலையை எடுத்து விடுவேன் என ரீல்ஸ் வீடியோ வெளியிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கெத்துக்காக இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டவர் சிறை சென்றதன் பின்னணி என்ன? ஊருக்குள் பிளேபாய் என்ற நினைப்பில் காதல் பாடல்களுக்கு ரீல்ஸ் வீடியோ போட்டுக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென கத்தியை எடுத்து அடாவடித்தனம் செய்ததால் போலீசாரின் கவனிப்புக்கு ஆளாகியுள்ளார். வீராப்பாக பேசி வீடியோ வெளியிட்டவரை கண்டுகொள்ளாத போலீசார் கத்தியை தூக்கியதும் லத்தியை சுழற்றி உள்ளனர். இன்ஸ்டா வெறிக்கு முற்றுப்புள்ளி வைத்ததன் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நெசல் கிராமத்தில் கூலி தொழில் செய்து வருபவர் ஆறுமுகம். இவரின் மகன் நேமிகுமார் ITI டிப்ளமோ படித்துவிட்டு தற்போது வீட்டில் இருந்து வருகிறார். 20 வயதில் வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் தனது கையில் செல்போனை தூக்கி கொண்டு ஏராளமான வீடியோக்களை சுட்டு தள்ளி உள்ளார். ஆரம்பத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து காதல் பாடல்களை ஒலிக்கவிட்டு ரீல்ஸ் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அடாவடி பாடல்களையும் போட்டு அலப்பறை செய்துள்ளார். அதுவரை எந்த ஒரு சிக்கலிலும் சிக்காத நேமிகுமார் அன்புனா அன்பு வம்புனா வம்பு என்ற பெயரில் வில்லங்கமான வீடியோக்களை போட ஆரம்பித்துள்ளார். எத்து காட்டுவதாக நினைத்து வெளியிட்ட ரீல்ஸ் வீடியோக்களால் அவருக்கு அவரே ஆப்பு வைத்திருக்கிறார். அண்மையில் அரிவாளை கையில் எடுத்து ஓவர் ஆட்டம் போட்ட வீடியோ இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. எல்லா சிறைகளையும் பார்த்துவிட்டேன் என பாடியவரின் பாடல் ஆரணி தாலுகா காவல் நிலையம் வரை ஒலித்துள்ளது. அதை கேட்டு அரிவாளை தூக்கியது யார் என்பதை கண்டுபிடிக்க லத்தியுடன் போலீசார் விசாரணையில் இறங்கியுள்ளனர். விசாரணையில் அடாவடி ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டது நேமிகுமார் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தக்க பாடம் புகட்டினர். பின்னர் அவரை ஆரணி நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ரீல்ஸ் வீடியோ எடுப்போர் மற்றும் பைக் வீலிங் சாகசம் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆரணி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.